இது எந்த மாய மந்திரத்தாலும் உருவானதல்ல. மேலிருந்து விழும் ஒரு காய்ந்த இலை இதன் விளிம்பை தொட்ட மறுகணம் எந்த விசையும் இல்லாமல் தானாகவே இரண்டாக பிளந்து விழும். காற்றில் வீசும்போது சத்தமே இருக்காது. ஆனா எதிரியின் இரும்பு கேடயத்தில் இறங்கும்போது இரும்பு வெண்ணையாகும். ஹாலிவுட் படங்கள்ல மட்டுமல்ல, நிஜத்திலையும் அப்படி ஒரு பேராயுதம் இருந்துச்சு. அதோட பேரு டமாஸ்கஸ் வாள். பழங்காலத்துல அலெக்சாண்டர்ல இருந்து ரோமானிய பேரரசர்கள் வரைக்கும் அந்த வாளை பார்த்து பயந்து நடுங்குனாங்க. எந்த ஒரு கவசத்தையும் அசால்ட்டா கிழிக்கும் அந்த வாளை உருவாக்குன ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஒட்டுமொட்ட ஐரோப்பாவும் தவங்கிடந்துச்சு. ஆனா அந்த உரகமகா ஆயுதத்தை உருவாக்குன மாபெரும் ரகசியம் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமத்துல புதைஞ்சு கிடக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான டைம் டிராவல் பண்ண போறோம். உலகத்தோட இரும்பு வரலாற்றையே தலைகீழா மாத்தி எழுத வச்ச நம்ம தமிழர்களோட அயன் ஏஜ் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு அட ஆமாங்க. உலகத்துல இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட கதையே ஒரு பெரிய சினிமா மாதிரி தான். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இரும்பு பயன்பாடு வட இந்தியாவில் இருந்து தான் சுமார் 3000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுன்னு வரலாறு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ஊரு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்கிற மயிலாடும்பாறை, அப்புறம் தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற சிவகலை, இந்த 2 இடத்துலயும் அகழ்வாராய்ச்சி செஞ்சப்போ தொல்லியல் ஆய்வாளர்களுக்கே தலைய சுத்திடுச்சு. அங்க கிடைச்ச இரும்பு பொருட்களையும் கார்பன் துகள்களையும் அமெரிக்காவில் இருக்கிற லேபுக்கு அனுப்பி அதோட வயசை கண்டுபிடிச்சாங்க. ரிசல்ட் என்ன தெரியுமா? 4200 வருஷங்களுக்கு முன்னாடியே, அதாவது எகிப்துல பிரமிடுகள் கட்டிட்டு இருந்த காலத்திலேயே நம்ம தமிழன் இரும்ப உருக்கி ஆயுதம் செஞ்சு மாஸ் காட்டியிருக்கான். இப்போ கொஞ்சம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. கரண்ட் கிடையாது, எந்த மிஷினும் கிடையாது. ஆனா பாறைக்குள்ள மறைஞ்சிருக்கிற இரும்பை எடுக்கணும்னா அதை 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல சுட வச்சாதான் உருகும். இதை எப்படி நம்ம ஆட்கள் செஞ்சாங்க? அதுதான் அங்க இருந்த பிரம்மாண்டமான டெக்னாலஜி. இயற்கை காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த திசையை கணக்கு பண்ணி களிமண்ணால பெரிய உலைகளை செஞ்சாங்க. காற்று உள்ள போய் நெருப்ப விசிறி விட பாறை உருகி இரும்பா மாறுச்சு. ஆனா வெறும் இரும்பு வச்சு வாழ் செஞ்சா சண்டையில மழைஞ்சிடும். இங்கதான் நம்ம முன்னோர்கள் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க. களிமண்ணால ஒரு சின்ன குடுவை செஞ்சு அதுக்குள்ள இரும்பு துண்டுகளையும் ஆவாரம்பூ இலைகள் அப்புறம் சில மரத்துண்டுகளையும் உள்ள வச்சு காற்றே உள்ள போக முடியாதபடி களிமண் பூசி சீல் பண்ணிட்டாங்க. இத மறுபடியும் நெருப்புல மணிக்கணக்கா கொதிக்க வச்சாங்க. உள்ளே இருந்த மரத்துல இருக்கிற கார்பன் இரும்போட கலந்து ஒரு புது வகையான சூப்பர் மெட்டல் உருவாச்சு. அதுக்கு பேருதான் உருக்கு. நம்ம ஊர்ல உருக்குன்னு கூப்பிட்டத வெள்ளைக்காரன் வாயில நுழையாம வூட்ஸ் ஸ்டீல் அப்படின்னு பேரை மாத்திட்டான். இந்த உருக்கு இரும்புக்கு ரோமாபுரி, எகிப்து, சீனான்னு உலகமெங்கும் பயங்கர டிமாண்ட். நம்ம சேர நாட்டுல இருந்தும் குடுமணல்ங்கிற இடத்துல இருந்தும் கப்பல் கப்பலா இந்த இரும்பு கட்டிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. நம்ம ஊர்ல செஞ்ச அந்த இரும்பை தங்கம் கொடுத்து வாங்கி அரபு நாட்டுல இருக்கிற கொல்லர்களை வச்சு உருவாக்குனது தான் நான் முதல்ல சொன்ன அந்த மிரட்டலான டமாஸ்கஸ் வாள். உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர்கள் நம்ம ஊர் இரும்புக்காக காத்திருந்தாங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. 4200 வருஷத்துக்கு முன்னாடியே இரும்ப உருக்க தெரிஞ்ச நம்ம தமிழர்கள் போருக்கு வாழ் செஞ்சதை விட விவசாயத்துக்கு என்னென்ன இரும்பு கருவிகளை முதல்ல செஞ்சிருப்பாங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன இரும்பு துண்டுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்களோட எவ்வளவு பெரிய அறிவியல் மூளை ஒளிஞ்சிருக்கு பாத்தீங்களா? அடுத்த வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று பின்னணியோட உங்களை வந்து பார்க்கறேன்.